அவங்களே என்ன பண்ணிடுவாங்கன்னா நீட்டாக கழுவி சமைக்காமல் தந்துடுவாங்க. கவலையா ஹலோ காய்ஸ், இட்ஸ் பீட்டர் ஃப்ரம் வியட்நாம். இன்றைக்கி வந்து நான் தங்கியிருக்க ஏரியாவில் ஒரு மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் தான் வந்திருக்கேன். இந்த மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கிடைக்கும், ஃப்ரூட்ஸு கடை இருக்குது, ட்ரெஸ் வாங்கிக்கலாம், ஃபிஷ் வாங்கிக்கலாம், எல்லாமே இந்த மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஃபிஷ் வாங்க வந்திருக்கோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் என்னெல்லாம் இருக்குது, என்ன மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் அனிமல்ஸ் இருக்குது. மெயினாக அந்த மார்க்கெட் அனிமல்ஸ்ன்னு சொன்னோன்னா பயப்படாண்டா. இங்கே வந்து மேக்ஸிமம் எல்லாமே சாப்பிடுவாங்க வியட்நாமில். உயிர் உள்ளது, பறக்கிறது, ஊறுறது எல்லாத்தையும் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம தெளிவாக பார்த்து வாங்கணும். நீங்கள் வந்து பீஃப் வாங்க போனாலும் சரி தான், என்ன வாங்க போனாலும் என்னென்னு 2-3 தான் தெளிவாக கேட்டு, வெளியூர்லேருந்து நம்ம லாங்குவேஜ் தெரியாமல் வர நேரம் வந்து தெளிவாக கேட்டு வாங்கணும். ஏன்னா வந்து டாக் மீட் இருக்கும், பிறகு வந்து கவோடது, பிறகு வந்து ஆடு எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம கேட்டு வாங்கினோன்னா கரெக்டாக வாங்கலாம். ஸோ இப்போ நான் வந்திருக்கிறது வந்து ஃபிஷ் வாங்குறதுக்கு. ஸோ இங்கே ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே அழகான ரவுண்ட் பாலில் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ ஐஸில் போட்டு வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் 2 to 3 டேஸில் வந்து எல்லாமே செல் அவுட் ஆயிரும். அந்த 2 to 3 டேஸ் கூட போகாது. மேக்ஸிமம் 1 டே தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து டெய்லி தான் வந்து ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வாங்கிட்டு போவாங்க. நீங்கள் வந்து கண்ணாடியிலலாம் வச்சுருப்பாங்க. ஸோ கண்ணாடியில் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறது வந்து உயிரோடு இருக்கும். நம்ம கேட்டோன்னா அதை எடுத்து மண்டையில் 2 போட்டு அதை வெட்டி நமக்கு நீட்டாக தந்துடுவாங்க. ஸோ அதனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எதுவும் பயப்படணும்னா அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக. ஃபஸ்ட் டைம் வியட்நாம் வர நேரம் வந்து இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் நான் பார்த்து வியந்த ஒரு சம்பவம் என்ன வந்து இதுதான். மீனை வந்து நீட்டாக செதிலெலாம் எடுத்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே இருக்க எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக வீட்டில் போனவுடனே கறி வச்சு சாப்பிட மாதிரி தருவாங்க. இந்தியாவிலாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் ஃபஸ்ட்டாக வியட்நாமில் தான் பார்த்தேன். இந்தியாவில் வந்து இப்போ ரொம்ப நிறைய இடத்துல இருக்குது. முன்னாடியெல்லாம் நம்ம போய் வாங்கினோன்னா வாங்கிட்டு வரோன்னா வீட்டில் வந்து அம்மாவோ யார் இருக்காங்களோ அவங்க வந்து நீட்டாக கழுவி உள்ளே இருக்க டேட்டெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க வந்து சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வியட்நாமில் நீட்டாக எல்லாத்தையும் எடுத்து வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் போய் குக் பண்ண மட்டும் தான் வேலை. ஏன்னா உங்களை வந்து ஃபிஷ் வாங்க போகிறோன்னு சொல்லி தான் மார்க்கெட்டில் போய் வியட்நாமில் எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக வாங்கணும்னு சொல்லுறது ரீசன் இதுதான். இங்கே வந்து என்ன பாருங்கள், இந்த கம்பியில் போட்டு வச்சுருக்கிறது வந்து தவளை. ஓகே, ஆக்சுவலாக வந்து தவளை இருக்கும், பாம்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம வந்து தெளிவாக பார்த்து எடுத்து வாங்கணும். இல்லாமல் வந்து நம்ம அன்றைக்கி என்ன வாங்கிட்டு போகிறோமோ அதை வியட்நாமில் வந்து கடையில் நீங்கள் சாப்பிட போகிறதா இருந்தால் கூட நீங்கள் என்னென்னு கேளுங்க. கேட்டுட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்டில் தெளிவாக டிரான்ஸ்லேட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மாட்டுக்கறி நீங்கள் வாங்கினா கூட அதுலேயும் 2-3 கேரக்டர் வச்சுருக்காங்க. இளம் கன்று, கொஞ்சம் இளமையானது, கொஞ்சம் பழமையானது, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க சொல்ல நேரம் 3 நேமில் சொல்லுவாங்க. நம்ம கரெக்டாக வந்து கெஸ் பண்ணலன்னா நம்ம வந்து தப்பாக எடுத்துப்போம். வேறு ஏதாவது நேம் வந்துடும். அவங்க ஒரே ப்ரொனன்சியேஷன் எல்லாமே மேக்ஸிமம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து அவங்கக்கிட்ட வந்து பேரம் பேசி திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாம். இப்போ நம்ம வந்துருக்கிறது வாட்டர்மெலான் கடைக்கு தான். ஸோ இது வந்து வாட்டர்மெலான் இங்கே வந்து இந்த வாட்டர்மெலான் தான் கிடைக்கும். நம்ம ஊர்லேயும் இது உண்டு. இது நம்ம இந்தியாவில் எப்படி இருக்கோம்னா வந்து பெரிய சைஸில் வாட்டர்மெலான் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது வந்து எப்போவாவது எங்கேயாவது தான் வச்சுருப்பாங்க, எல்லா கடையிலையும் இருக்காது. ஆனால் வியட்நாம் பொறுத்தவரையில் இங்கே இதுதான் வந்து நிறைய இருக்கும். நான் அந்த வாட்டர்மெலான் நம்ம ஊரில் கிடைக்கும் மாதிரிப்பட்ட பெரிய வாட்டர்மெலான் வந்து அது ஷேடே சூப்பராக இருக்கும். அந்த ஒயிட்டில் க்ரீனிஷ் அந்த மாதிரி இருக்கும். அந்த இதுவே இங்கே வியட்நாமில் கிடையாது. ஸோ இது மட்டும் தான் உண்டு. ஸோ இது வந்து ஒவ்வொரு கடைக்கும் வந்து ஒவ்வொரு ரேட் மாறும். நிறைய இந்த மாதிரி இது மட்டும் வச்சிருக்க கடையில் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். இது தள்ளி எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டிருக்கிறதுல வந்து ஒரு $2-3 கூட இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி கடையில் வந்தாங்கன்னா அவங்களே நல்லதை பார்த்து எடுத்து தந்துடுவாங்க. நல்லா வாங்கிட்டு வந்து வீட்டை வச்சு சாப்பிட வேண்டியதான். வாட்டர்மெலான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய செல் அவுட் ஆகும். அதில் இந்த வாட்டர்மெலான் வந்து ரொம்ப செல் அவுட் வியட்நாமில். மேக்ஸிமம் வந்து ஆஃபீஸில் கூட பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து லன்ச் பிரேக் டைமில் வந்து நிறைய பேர் சாப்பிட்றத பார்த்துருக்கேன். ஸோ இங்கே வந்து வாட்டர்மெலான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் செல்லிங் ஃப்ரூட். இது வந்து ஃப்ரூட்ஸுக்கான உள்ள செப்பரேட்டான கடை. ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது. இந்த கடை வந்து எப்படின்னா வந்து இந்த ஓனர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அவங்களுக்கு வந்து சைனீஸ் பேச தெரியும் ப்ளஸ் வியட்நாமீஸ் பேசுவாங்க நல்லா. அவங்க வியட்நாம்காரங்க. ஸோ அவங்க வந்து இங்கிலீஷ் வந்து 1-2 பேசுவாங்க. நம்ம போகிற நேரம் வந்து ஏதாவது பேச ட்ரை பண்ணுவாங்க நம்ம கூட.
ஸோ எனக்கும் வியட்நாமீஸ் கொஞ்சம் படிக்கிறவங்கள இந்த கடையில் அடிக்கடி போய் திங்ஸ் வாங்குது. ஸோ இந்த கடை வந்து செப்பரேட்டாக வந்து ஃப்ரூட்ஸுக்கு உள்ள கடை. ஸோ எல்லாமே இருக்கும், எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கும். நம்ம கேட்க நேரம் எத்தனை ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஆப்பிள் 2 ஆப்பிள் எடுத்து கொடுத்தா அவங்க வெய்விங் ஸ்கேலில் வச்சு அந்த கேஜிக்கு எவ்வளோ வருதோ அந்த ப்ரைஸ் மட்டும் வாங்குவாங்க. ஸோ அதையும் பார்க்கணும். பேட்ச் வாக்கில் நம்ம சில நேரம் மிஸ் பண்ணிடுவோம், அப்புறம் விலை கூடிடும். ஸோ அது கூட இல்லாமல் கிட்ட இருந்து பார்த்து நீட்டாக எல்லாத்தையும். இப்போ கூட அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பழத்தை எடுத்து வந்தாங்க. இந்த பழம் ஆக்சுவலாக என்னென்னு தெரியாது, நான் ஏதோ சாப்பிட்டதில்ல. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒன்று வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது, உங்கள் டேஸ்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் 2ஆவது வாங்குங்க அப்படின்னாங்க. இல்லைனா எனக்கு ஆப்பிள் மட்டும் போதும்னே, இல்லை நீங்கள் வாங்கிட்டு போங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒரு பழம் மட்டும் எடுத்து வச்சாங்க. ஸோ நம்ம வந்து புது பழத்தை டேஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சில நேரம் சில ஷாப் ஓனர்லாம் சொல்ல மாட்டாங்க, இவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக எல்லாம் இது பண்ணதுனால அவங்க வந்து நீட்டாக எல்லாம் சொல்லி தராங்க நமக்கு. ப்ளஸ்ஸு இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து வியட்நாமோட ஃபேவரட் ஃபுட்டு. இந்த ஃப்ரூட் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் இதில் ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட். கிழங்கு செக்ஷன் வந்திருக்கும். இந்த கிழங்கு செக்ஷனில் நான் வந்து தனியாக எதுவும் வாங்கினது கிடையாது. சரி ஃபேமிலியாக இருக்கும், சரி ஏதாவது திங்ஸ் வாங்குவோம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிழங்கு மட்டும் வாங்கிட்டேன். அவங்களே வந்து இது நல்லாயிருக்கும் இது நல்லாயிருக்கும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ அதில் கொஞ்சத்தை வாங்கியிருக்கோம். இனி வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்டா தான் எப்படி இருக்கும் தெரியும். இனி ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் இருக்கும். இப்போ இந்த கடையில் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம வந்து இன்னும் நிறைய கடைக்கு போகிறனால இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம வாங்கி எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ அப்பப்போ என்னோடய வேலை இதுதான். ஃப்ரீயாக இருக்க நேரம் மார்க்கெட்டில் ரவுண்ட் அடித்து என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் ட்ரை பண்ணலான்னு பார்த்து பைய சாப்பிட்றது தான். ஏன்னா ஒரு ஃப்ரூட் எடுத்தாலும் அதுக்குள்ளே கேஜி போட்டு கம்மியான ப்ரைஸுக்கு கிடைக்கிறதுனால அப்பப்போ போய் ட்ரை பண்ணி வாங்கி நம்ம டேஸ்ட் பார்த்துக்கிட்டது தான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் இவ்வளோ தான் திங்ஸ் வாங்கினோம். ஆனால் மார்க்கெட் வந்து எல்லா டைமும் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்காது. ஸோ நான் வந்த டைம் வந்து கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டேன், ஒரு 6:30 போல் வந்துட்டேன். ஸோ இந்த டைம் வந்தீங்கன்னா வந்து இந்த ஷிஃப்ட் முடிஞ்சு வரக்கூடிய டைம் கிடையாது. ஒரு 8:30 வரனாலும் ஷிஃப்ட் முடிஞ்சு வர்றது 4:30 8:30 இந்த 2 டைமும் மார்க்கெட் ரொம்ப பீக் ஹையாக இருக்கும், கூட்டமாக இருக்கும். எனக்கு கம்பெனி வேலையை முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இருக்கிறது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஏரியா நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக கம்பெனிஸ் தான். உங்களுக்கு வந்து ஒரு 3 இடத்துல அங்கங்கே வந்து இந்த மார்க்கெட் இருக்கும். ஸோ மார்க்கெட்டுங்குள்ள ஏரியா இது. ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக திங்ஸ் வாங்கிக்கலாம் நம்ம. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து கொஞ்சம் சின்ன பார்க்கு. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனி வந்து அது இருந்த ஏரியா வந்து ஒரு வெல் டெவலப்டு இண்டஸ்ட்ரியல் பார்க் அது. ஸோ அதில் வந்து அங்கே வந்து எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து மார்க்கெட் போனாலே வந்து விதவிதமாக ஃபிஷ்ஷஸ்ஸு நிறைய விஷயங்கள் வந்து புது புது மீனெல்லாம் பார்க்கலாம். புது புது அனிமல்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணிகிட்ருப்பாங்க. முட்டையிலேயே வந்து 4-5 வெரைட்டியான முட்டை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. ஸோ இது வந்து டெவலப்பிங் இண்டஸ்ட்ரியல் ஏரியானால வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நம்ம கரெக்டாக பேசி வாங்காமல் இருந்தால் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பென்சிவாக தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிரும். ஸோ நம்ம வெளிநாட்டிலேருந்து இருக்கோன்னா நார்மலாக வந்து வெளிநாட்டுக்காரங்களை பார்த்தா எந்த நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் ஸ்கேம் பண்ண தான் செய்வாங்க. ஈவன் நம்ம ஊருக்கு வந்து ஃபாரினர்ஸ் வந்தால் கூட ஒரு வடையை 10 ரூபா வடையை 20 ரூபான்னு விற்க மாதிரி இவங்க வந்து எல்லா கண்ட்ரீஸ்லேயும் காமனாக இருக்க ஸ்கேம் அதான். ஃபாரினர்ஸ் வந்தாலே வந்து கொஞ்சம் காசு வந்து கூட இருக்கும். அதே இது நம்ம மேலே இருக்க போர்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாசிக்க தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம பேசுகிற நேரம் வந்து டைரெக்டாக பேசி நம்ம வந்து கம்மி ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம். இல்லாமல் தான் கண்டிப்பாக ஸ்கேம் தான். ஸோ அதனால் என்ன தான் ஷாப் ஓனர்ஸ்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் நம்ம வந்து காரியத்தில் கண்ணாக இருந்தால் கொஞ்சம் ஸ்கேம் ஆகாமல் தப்பிக்கலாம். இல்லை வந்து கண்டிப்பாக ஸ்கேம் நடந்தால் ஆகும். Cá điêu hồng 2 con 50, cá điêu hồng 2 con 60.